நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதால மந்தமாக உணராமல் இருக்கலாம். ஆனால் செரிமான செயலை நீங்கள் நிறுத்த முடியாது. உங்களோட முழு திறனோடு நீங்கள் இருக்கணும்னா 1.5லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வயிறு காலி ஆகிடணும். வயிற்றில் சாப்பாடு இருக்கும்போது கழிவுகளை வெளியேற்றுற அமைப்பு கிட்டத்தட்ட நின்று போயிடுது. பெருங்குடல் சுத்தமாக இல்லைன்னா நீங்களே பிரச்சனையை தேடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் உங்கள் உடம்பு உள்ளுக்குள்ளே எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களே கவனித்து பாருங்கள். வயிற்றில் சாப்பாடு இருக்கும்போது உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, அதே வயிறு காலியாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வயிறு காலியாக இருக்கும்போது உங்கள் உடலும் மூளையும் அதோட முழு திறனில் வேலை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் செரிமான அமைப்பு தொடர்ந்து உணவை செரிமானம் செஞ்சுட்டே இருந்தால் குறிப்பிட்ட அளவு சக்தி இயற்கையாகவே அங்கே போயிடுது. அதனால் உங்கள் மூளையும் உடலும் அதோட முழு திறனோட வேலை செய்யாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதால மந்தமாக உணராமல் இருக்கலாம். ஆனால் செரிமான செயலை நீங்கள் நிறுத்த முடியாது. மற்ற எல்லா விலங்குகளையும் பாருங்கள், சாப்பிட்டதுக்கு அப்புறம் செரிமானம் நடக்கும் பொழுது அதெல்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துடும். ஏன்னா வேறு எந்த வேலை செய்கிறதுக்கும் சக்தி அங்கே இருக்காது. அது மாமிசம் சாப்பிட்ற விலங்கோ இல்லை தாவரங்களை சாப்பிட்ற விலங்கோ சாப்பிட்டா உடனே உட்காந்துடும். அதே இயற்கையான தேவை தான் மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. அவனும் சாப்பிட்ட உடனே உட்காந்துக்கணும்னு விரும்புகிறான். ஏன்னா வேறு எந்த வேலையும் செய்கிறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்காது. இப்போது நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் ஆக்டிவாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி இருக்கலாம். ஆனால் உங்களோட முழுத்திறனோடு இருக்க முடியாது. நீங்கள் உங்கள் முழுத்திறனோடு இருக்கணும்னா நீங்கள் உங்கள் உடலையும் உடலோட செரிமானத்தையும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் 1.5லேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வயிறு காலி ஆகிடணும். இதைத்தான் யோகா எப்போதுமே வலியுறுத்துது. 1.5லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் வயிறு காலி ஆகிடணும். வயிறு காலியாக இருக்குன்னா அதுக்கு பசின்னு அர்த்தம் இல்லை. உங்கள் எனர்ஜி லெவல் குறையும் போது தான் நீங்கள் பசியை உணர்வீங்க. மற்ற நேரம் வயிறு காலியாக இருக்கணும். வயிறு காலியாக இருக்கும்போது தான், வயிறுன்னு நான் சொல்கிறது அந்த ஸ்டமக் பேக், உணவு குடலோட மற்ற பகுதிகளுக்கு நகர்ந்து போயிருக்கும். குடலுக்குள்ளே நடக்கிற செயல்முறை ரொம்ப வித்தியாசமானது. அது செரிமானம் கிடையாது, அது உடல் சத்துக்களை உறிஞ்சிக்கிற செயல். இது அந்த அளவுக்கு சக்தியை எடுத்துக்காது. ஏன்னா அது ஒரு டைஜஸ்டிவ் ப்ராசஸ். வயிற்றில் உணவு இருக்கும்போது அந்த நேரத்தில் உங்கள் செயல்களை குறைச்சிக்கிறது நல்லது. இப்போது ஒரு நாள் முழுக்க வயிறில் உணவு இருந்துகிட்டே இருந்தால் வாழ்க்கையோட முழு திறனையும் நீங்கள் குறைச்சிடுவீங்க. இங்கே இன்னொரு அம்சம் என்னென்னா, வயிற்றில் சாப்பாடு இருக்கும்பொழுது செரிமான செயல் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது கழிவுகளை வெளியேற்றுற வேலை கிட்டத்தட்ட நின்று போயிடுது. அதோட 80% செயல் நின்றுடுது. கழிவுகளை வெளியேற்றுற அமைப்புன்னு சொல்லும்போது நான் செல்லுலார் லெவலில் நடக்கிற சுத்திகரிப்பு பற்றி பேசுகிறேன். உடலை சுத்திகரிக்கிற செயல் நடந்துட்டு இருக்கு. அந்த செயல் குறைஞ்சபட்சம் 80% நின்று போயிடும். இதை வேற மாதிரி சொல்லணும்னா, உடல்ல இருந்து போக வேண்டிய எல்லா அசுத்தமும் போகாமல் நின்றுடும். இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பல பிரச்சனைகளை உருவாக்கும். அதோட நீங்கள் வேறு நேரங்களில் சாப்பிட்டீங்கன்னா உடல்ல இருந்து கழிவுகள் வெளியேற்றுறதும் நல்ல முறையில் நடக்காது. ஏன்னா கழிவுகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குடலுக்கு வராமல் இருக்கு, வேறு நேரத்தில் வருது. அதனாலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும். இதனால ஒரு நாள் பூரா பார்த்தோம்னா உங்கள் குடலும் சுத்தமாக இருக்காது. குடல் சுத்தமாக இல்லைன்னா நீங்களே பிரச்சனையை தேடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் குடல் எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். யோகாவில் இதுக்கு ரொம்ப பெரிய அளவில் முக்கியத்துவம் தர்றோம். எந்த பாரம்பரிய முறையில் பார்த்தாலும், நீங்கள் ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனால் கூட, இல்லை சித்த வைத்தியம், இல்லை யார்கிட்ட போனாலும் முதல் விஷயம் குடலை சுத்தம் பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் உங்களோட பெரும்பாலான பிரச்சனைகள் அசுத்தமான குடல்னால தான் வருதுன்னு. அப்புறம் இன்றைக்கி மக்கள் சாப்பிட்ற விதத்தை பார்த்தா குடலை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப பெரிய சவாலாக அவங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நீங்கள் நாங்கள் வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு வேளை நல்ல சாப்பாடு, ஒன்று நாங்கள் வேறு எதுவும் சாப்பிட மாட்டோம், இல்லை வேலை ரொம்ப அதிகமாக இருந்தால் நாங்கள் பழம் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். இப்படி இருந்தால் உங்கள் குடல் எப்போவுமே சுத்தமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் மக்கள் இதை முயற்சி பண்ணி பார்க்கணும். ஒரு நாள் வயிற்றை சுத்தப்படுத்தி பார்க்கணும், எப்படி இருக்குன்னு உணர்ந்து பார்க்கணும். திடீர்னு உங்களுக்கே ரொம்ப லேசாகவும் அழகாகவும் ஒரு ஃபீலிங் கிடைக்கும். தினமும் நீங்கள் இப்படி தான் ஃபீல் பண்ணணும்.